மனுஷனா பிறந்த எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு சாப்பிடண்டா, அதுக்கு தானே நம்ம பிறந்திருக்கிறோம். நான் அவரை கூப்பிட்டு சொன்னேன், நல்லது தானே, இந்த வாழ்க்கையை விட மகிமையான ஒரு வாழ்க்கை ஒண்ணு இருக்கு, அந்த வாழ்க்கையை பெறுவதற்கு தான் இங்க இருக்கிற தீமையை நான் விட்டுவிட்டேன். அந்த நன்மையை பெறணும்னா நான் தீமையை விட்டுதான் ஆகணும். அதை நான் தொடக்கூடாது. என்னை வாழ வைக்கிற கடவுள் என்னை பிறக்க வச்சிருக்கிறான்னா நான் நல்லபடியா வாழணுன்றதான் கடவுள் எதிர்பார்க்கிறாரு. நான் கெட்டு போகணுன்றது கடவுள் விரும்பல. நான் பரிசுத்தமா வாழணும், நீதியா வாழணும் தான் கடவுள் விரும்புகிறாரு. நாளைக்கு நான் மறிச்சா கூட அவருக்கும் கஷ்டம் தான், எனக்கும் கஷ்டம் தான். ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உலகத்துல இருக்கும் போது நீதி எது, அநீதி எது, அக்கிரமம் எது, நேர்மை எது நம்மளுக்கு தெரியாது. இப்ப நம்ம சொல்லுங்க, இயேசு கிட்ட வந்ததுனால நம்மளுக்கு எது தெரியுது? நீதியான வாழ்க்கை தெரியுது. ஆமென். நம்ம நீதியான வாழ்க்கை வாழதான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். யாருக்கு துரோகம் பண்ண